இந்த பூம்புகார் என்ற இடம் அங்கே இருக்கு. என்ன பூம்புகார்? இல்லை, தெரியும். அண்ணா இந்த பூம்புகார் எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்ணகி கோவலங்காதையெல்லாம் பூம்புகார் இருக்குது. அப்படி ஒரு இடம் இல்லை, நீங்கள் வேறு யாரும் கேட்டுக்கோங்க. பூம்புகார் என்ற இடம் அங்கே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது, வேறு யாரும் கேட்டு பார்க்கணும். அப்படி ஒரு இடம் இருக்கோ? என்னென்ன பூம்புகார்? பூம்புகார் எனக்கு தெரியல. என்ன நான் இப்போ வச்சு ஆட்டோ ஓட்டுறேன், நீங்கள் அந்த ஆட்டோவில் கேட்டு பாருங்க. ஐயா பூம்புகார் எங்கே இருக்குன்னு தெரியுமா அண்ணா? நான் அந்த பூம்புகார் பூம்புகாரோ மனுஷருக்குள்ள வேலைக்கும் வட்டிக்கும் உனக்கு என்ன விசேட வேற யாரும் கேள யாரும் காட்டுவாங்க. பூம்புகாரோ தெரியல, புதுசா ஏதாவது வந்ததோ கார். நான் ஊரோ யாருக்கு என்ன தெரியும்? கேள்விப்படாத ஊர் அளவிட உங்களோட ஊர். போங்க போங்க, தேடி பிடிச்சி நானும் பாரு. பூம்புகார் தெரியுமா? ஏங்க உங்களுக்காக தெரியுமா பூம்புகார் எங்கே இருக்குண்டு? ஏய் ஓடாத வாரன். ஓடாதேன்னு இல்லை சொன்னேன் நான். வாங்கப்பா. அப்ப யாழ்ப்பாணத்துல மாமியோட எங்க இருக்கு? டவுனுக்கு. டவுனண்டா என்ன? டவுனண்டா எங்கட இப்போ ஒரு சந்தை மாதிரி, அதுவும் ஒரு சந்தை தான். அங்கே சைக்கிள் கடை இருக்குது, புடவை கடை இருக்குது, பலசர கடை இருக்குது, எல்லாம் இருக்குது. மோட்டர் சைக்கிள் கடை இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாம் வேண்டலாம் அங்கே, எல்லாம் மலிவாக வேண்டலாம். சரியோ? ஏய் பஸ்ஸுடா, ஓடியா ஓடியா. இந்த வருஷம் விட 11 மணி தான் மேட்டர். சோடியா ஓடியா. ஓ இதுதான் டவுன். இதான்டா மாமி வீடு. நிம்மலியக்கா,
அப்பா அப்பா வாங்களே என்ன வாங்களே என்ன வாங்களே பெண்? அத பாருங்களே. அது என்னப்பா? அது லைட். லைட்ண்டா என்ன? லைட்டண்டா நாங்க லாம்பு கொளுத்துவோம் இல்லோ, நாங்க லாம்பு வெளிச்சத்தை வீட்டுக்கு கொளுத்துவோம் இல்லோ, அதே மாதிரி இங்க இரவண்டா இவங்க லைட் போடுவாங்க. அது எப்படியப்பா கிடைக்குது? மின்சாரத்துல இருந்து. மின்சாரம்ண்டா என்னப்பா? இப்ப படுங்கோ, விடிய பிள்ளைய சொல்றேன். கண்டிப்பா சொல்லுவீங்க தானேப்பா? கண்டிப்பா சொல்ற, படுங்கோ. அப்பா விடிய சொல்லுவீங்க தானே? ஓ, விடிய சொல்றேன். இதுதான் பெண்களை உங்களுக்கு டிவி பண்ணுவேன். அப்பயே பாங்கட ஒரு கரண்ட். அதுக்கு தான் எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கணும். நீ யோசிக்கா படப்பு. அப்பப்பே பாங்கட வீட்டு கரண்ட் வரும். கரண்ட் வரும், கரண்ட் வரும், பிள்ளை கரண்ட் வரும். கரண்ட் வரும், பிள்ளைக்கு கரண்ட் வரும். நீ கவலைப்படாத, பிள்ளை கரண்ட் வரும், பிள்ளை கரண்ட் வரும். ஒரு நாளைக்கு எங்களுக்கு முடிவு கிடைக்கும். அப்ப கரண்ட் வரும், அப்ப கரண்ட் வரும். நீ அழாத.
உங்களோட 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 பிள்ளை கிணத்துக்கு விழுந்து போட்டான். என்னடா சொல்ற? கிணத்துக்கு விழுந்து போட்டான். என்னடா சொல்ற? இப்பதான் விழுந்தான். என்னடா சொல்ற? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. என்னடா நடந்த சொல்றா என்னடா இந்த பிள்ளை என்னடா நடந்த என் எனக்குட்டிக்கு என்னடா நடந்த சொல்றா ஐயோ ஐயோ கொண்டு போனா பிள்ளைய கெதியாடே கெதியாடா டே கெதியா கெதியா பாருடா கெதியா பாருடா பாருடா என்னடா பிரச்சனை என்னடு பாரு கெதியா பார் பார் கெதியா போடுறது கெதியாடா பாருடா என்னடா தள்ளுற என்னடா டே தள்ளி கொண்டு வர டே சரி அந்த அந்த மோட்டர் சைக்கிள் நிப்பாட்டுங்கண்ணா அண்ணா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அண்ணா நிப்பாட்டுங்க ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் ஏத்துங்கண்ணா ஏத்துங்கண்ணா குயிக்கா கொண்டு போகணும் ஆஸ்பத்திரி கொண்டு போகணும் குயிக்கா போகணும் போகணும் அவனை கிறிஸ்டியனே என்னாச்சுண்ணா என்னாச்சு? ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, ஆள் தப்பிட்டார், பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களிடத்துலேயே ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்கலாமே. எங்களோட ஊரில் ஆஸ்பத்திரி இல்லையண்ணா. ஆஸ்பத்திரி இல்லையா? அப்படி ஒரு ஊரா? அது எங்கே இருக்கு? பூம்புகார். பூம்புகாரா? அப்படி ஒரு ஊர் இருக்கா யாழ்ப்பாணத்தில்? உங்களுக்கு மட்டும் இல்லையண்ணா, நிறைய பேருக்கு அப்படி ஒரு இடம் இருக்கிறே தெரியாது. உங்களோட ஊரில் நல்ல ரோட் இருக்கும், நல்ல வீடு இருக்கும், எல்லாவற்றையும் லைட் இருக்கும், சுற்றி நிறைய வளம் இருக்கும், சுதந்திர மாதிரிய வசதியும் இருக்கும். ஆனால் எங்களோட ஊரில் அதெல்லாம் கிடைக்காதாண்டு நாங்கள் ஏங்குறோம்ண்ணா. யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு ஊரா? ஆச்சரியமாக இருக்கு. ஐயா பூம்புகாரங்க ஐயா இருக்கு. இப்படியே வந்து ஒரு 2 கட்ட போகணும். 2 கட்ட போகணும்? இப்படியே போய் நேராக போனால் சரியா? இப்படியே நேராக போய் அந்த வேலை பக்கம் திரும்பினா வரும். வேலை பக்கம் திரும்ப போகணுமா? சரியா சரி. சரி.
ரவி, உங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க பூம்புகாரை பற்றி. ஓ நாளைக்கு கண்டிப்பாக வரணும் இந்த நியூஸ், அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்க. ஓ கண்டிப்பாக வரணும். சரி ஓகே. அவலத்தில் பூம்புகார் கிராமம் மூழ்குடியேற்றப்பட்டு நீண்ட காலம் கடந்த நிலையில் அடிப்படை வசதிகளின்றி அரியாலை கிழக்கு பூம்புகார் மக்கள் அவதியுறுகின்றனர். குடிநீர், மலசல கழிப்பிடம், கிணறுகள் சம்பந்தமாக மிகப்பெரிய அவலங்களை அவர்கள் சந்தித்து வருவதாக கூறுகின்றனர். அவர்களின் வீடுகள் சேதமாகியும் அழிந்தும் உள்ள போதும் முறையான வீடமைப்பு திட்டங்கள் அமுல்படுத்தப்படவில்லை. மின்சாரமும் இல்லை. கண்டி வீதியிலிருந்து பூம்புகார் செல்லும் வீதி நாவலடி கிராமத்துக்கு அப்பால் சீரின்றி குன்றும் குழியுமாக காணப்படுகின்றது. அங்குள்ள பாடசாலை சீரமைக்கப்பட்டிருந்த போதும் ஒழுங்கான ஆசிரியர்கள் வரவின்மையால் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெண்கள் குளிக்கவும் இயக்க உபாதையை தீர்க்கவும் இரவு வரை காத்திருந்து கடற்கரையோரமாக செல்வதாகவும் கூறுகின்றனர். இந்த நிலைமைகளை மாற்றி உரிய வகையில் மக்களுக்காக செயற்பட வேண்டும் என சமூகவியலாளர்கள் வலியுறுத்துகின்றனர். Thank you.